அடிமை மருமகள் 28வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 28வது எபிசோடில் கால நேரை மங்கம்மா தனது கம்பீர தோரணையில் ஹாலில் அமர்ந்து கொண்டு பிரியாவை கூப்பிடுகிறார். மங்கம்மா, ஹே பிரியா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஓடி வந்து எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி. அப்புறம் சமையல் கட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தூக்கி வை. ஆனால் பிரியா இந்த முறை அமைதியாக வரவில்லை. ஆனந்தி சொன்ன உங்க அம்மா உன்னை ஒன்னும் தெரியாதவளா வளர்த்த, அடுத்த வீட்டுக்கு போன கஷ்டப்பட வைக்க போகிறாங்க என்ற பேச்சை அவள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரியா, முடியாது அம்மா, இனிமே நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்ன ஏன் இப்படி எதுவுமே கத்து கொடுக்காம வச்சிருக்கீங்க? நான் நாளைக்கு கல்யாணம் ஆகி போனா அங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு எல்லாமே தெரியணும். நானே கத்துக்க போகிறேன். மங்கம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். உனக்கு நல்லா தானடி பண்றேன், ஏண்டி என்று கத்த பிரியாவே அதை ஏற்கும் நிலையில் இல்லை. ஆனந்தியின் ராஜதந்திரம். ஒரு பக்கம் அம்மாவிற்கும் மகளுக்கும் இடையே சண்டைய புகைய ஆனந்தி மிகவும் அமைதியாக மாமனாருக்கும் தன் கணவனுக்கும் சுட சுட டிபன் பரிமாறுகிறாள். மாமனாருக்கு காரம் குறைவாக சமைத்து கொடுத்து, மாமா உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடித்திருக்கா, உடம்பை பார்த்துக்கோங்க என்று பிரிய பரிவோடு பேசுகிறாள். மாமனார் ஆனந்தியை பார்த்து, வீட்டுக்கு வந்த மருமகள் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறாள். ஆனா மங்கம்மா, நீ உன் பொண்ணை இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்க என்று மங்கம்மாவையே சாடுகிறார். மாமனாருக்கு தெரியாமல் அவர் மூலமாகவே மங்கம்மாவிற்கு பிரஷரை ஏற்றுகிறாள். ஆனந்தி சமையலறையில் ரகளை பிரியாவை வீம்பாக சமையல் அறைக்கு சென்று தோசை ஊற்ற முயல தோசை கல்லோடு பிடித்து கொள்கிறது. அதை பார்த்த மங்கம்மா பதறி போய் ஓடி வருகிறார். மங்கம்மா, அடி பாவி, மாவையெல்லாம் வீணாக்கிறேடி, தள்ளி நில்லு, நான் பண்றேன். பிரியா கண்ணீருடன், பாத்தீங்களா, இப்பொழுது என்ன செய்ய விடாமல் தடுக்கிறீங்க? ஆனந்தி அண்ணி சொன்னது உண்மைதான். நீங்க என்னை எதுவுமே செய்ய விடாம வச்சு அண்ணி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறீங்க. இனிமே என் வேலையில் நீங்க தலையிடாதீங்க. மங்கம்மாவிற்கு தன் சொந்த மகளை இப்படி தன்னை சந்தேகப்பட்ட பேசுவது நெஞ்சை பிழைப்பது போல் இருக்கிறது. கெத்தான கிளைமேக்ஸ் அண்ட் ட்விஸ்டுகள். அரை வாசலில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கிறாள் ஆனந்தி. மங்கம்மா கோபத்துடன் ஆனந்தியை நோக்கி நடந்து வருகிறார். மங்கம்மா, ஏ ஆனந்தி, என் பொண்ணை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டுல்ல, வேடிக்கை பார்க்கறியா? இது எல்லாம் உன் வேலைதானா? ஆனந்தி அமைதியான புன்னகையுடன், அதோ நான் ஏன் அந்த அப்படி பண்ண போகிறேன்? உங்க பொண்ணுக்கு அவ எதிர்காலத்தை பத்தின பயம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். நான் என்ன பண்ண முடியும்? மங்கம்மாவாள் ஆனந்தியை எதுவுமே செய்ய முடியாமல் திணறுகிறாள். பல்ல கடித்து கொண்டு நிற்க ஆனந்தி ஒரு கெத்தான பார்வையோடு நகர்வதுடன் எபிசோடு ரொம்ப விறுவிறுப்பாக முடிகிறது. நாம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நாம இனி 28வது எபிசோடு நம்ம பார்க்க போறோம். சுமார் ரகலையாக இருக்க போகுது இந்த அடிமை மருமகள் 28வது எபிசோடு. இந்த அப்டேட்ஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரசன்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளவு நாளும் அதிகார மருமகளை பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய ஆனந்தி இனி அதிகாரமாகவே பார்க்க போகிறோம். 26வது எபிசோட்ல இருந்து நம்ம அதிகார மருமகளை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அடிமை மருமகளை இருந்த அதிகார மருமகளா விஸ்வரூபம் எடுத்து இப்ப ஆனந்திக்கு, அதாவது நம்ம ஆனந்தி வந்து பிரியா மங்கம்மாவுக்கு எதிராக வந்து சதி மூட்டி விட்டு இப்ப 2 பேருக்கு சண்டை பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஃபைட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப பிரியாவையும் மங்கம்மாவும் பார்த்தா பிரியா வந்து அம்மாவுக்கு எதிர திருப்பி விட்டுட்டாங்க. அம்மா வந்து இப்போ ஒரு வெள்ளத்தானமா மாறிவிட்டா நம்ம பிரியாவுக்கு. இப்போ பிரியா என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்கா. இப்ப ஆனந்தி வந்து அது ரொம்ப சூப்பரா ஒரு மூவ் வந்து பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஆனந்தி என்ன செய்ய போறாங்க? அடுத்த கட்டமாக நம்ம அதேதான் நம்மளுடைய ஆனந்தி என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பிரியாவுக்கு மங்கம்மாவுக்கு 2 பேருக்கும் சரியான ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம
ஆனந்தியுடைய மாமனாரு ஒரே மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. இவ்வளவு நாளா நம்ம மருமகளை வந்து இவங்க என்னுடைய மகளை என்னுடைய பொண்டாட்டியை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து நிம்மதியே இருக்கு, அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப நிம்மதியே இருக்குங்க. ஆனா இங்க அருண் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வரும்பொழுது நல்லவளாவும் எல்லாரும் முன்னாடியும் வந்து வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம ஆனந்தி. ஆனா அவங்க வந்து ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அருண் கிட்ட வந்ததுமே எல்லா வேலை செய்வதும் போல பண்ணிட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே செம்ம சூப்பரான ஒரு எபிசோட் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரியாக Thursday 4 o'clock ரிலீஸ் ஆக போது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரியல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லாத ரகசியங்கள் பல விஷயங்கள் நடக்க போகுது. நான் ஒரு சின்ன பார்ட் அதை வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை வந்து சூப்பராக இருக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பமுனை இருக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டுக்காக யாரெல்லாம் அடிமை மருமகள் 28வது எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.